الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அண்ணலம் பெருமானார் நம் ஈருடும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே மார்க்கத்தை பற்றி உண்டான பல்வேறு விளக்கங்களை பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் உண்டான நற்பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நாம் வீட்டிருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் என்பது நாம் கடந்த ஜுமாக்களிலே சொன்னதை போன்று முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதிலே 10வது தினம் முஹர்ரம் 10 என்பது ஆஷூரா என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். ஆஷூரா என்று சொன்னால், அஷர என்று சொன்னால் அரபியிலே 10, அந்த 10ஐ மையமாக வைத்து ஆஷூரா என்ற ஒரு அற்புதமான நாள். முஹர்ரம் 10ஆம் நாளிலே அல்லாஹ் பல்வேறு விதமான நபிமார்களுக்கு, மிக குறிப்பாக ஒரு 10 நபிமார்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த 10 நபிமார்களுடைய அவர்களை பின்பற்றி வந்த மக்களிடத்திலே தன்னுடைய மாபெரும் குதுரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்திய நாள்தான் இந்த ஆஷூராவினுடைய தினம். 10 நபிமார்களுக்கு 10 விதமான அருட்கொடைகள், அவர்களுடைய அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியதின் காரணமாக இந்த பெயர் பெற்றது என்றும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு கூறுவதுண்டு. அப்படி இந்த ஆஷூராவினுடைய 10வது தினத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, யாருக்கு, எந்த நபிமாருக்கு என்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை வரலாறுகளிலே திருக்குர்ஆனினுடைய விளக்க உரைகளின் வாயிலாக நாம் அறிகின்ற பொழுது, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் படைக்கப்பட்டது ஆஷூராவினுடைய தினத்தில் தான். அதே போன்று அவர்கள் சுவனத்திற்குள்ளே அவர்கள் நுழைந்ததும், அவர்கள் சிறு சருகுகளின் காரணமாக சுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஆஷூராவினுடைய நாளில் தான். அதற்கு அடுத்ததாக ஹஜ்ரத் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு வெள்ளப் பிரளயம் ஏற்பட்டதை நாம் அறிவோம். அந்த மக்கள் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த மக்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அல்லாஹ் மழையை பொழிந்தான், பூமியிலிருந்து தண்ணீர் பிளந்து மிகப்பெரிய வெள்ளப் பிரளயமானது. அவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்த மக்களும் பாதுகாக்கப்பட்ட அந்த கப்பல். அப்படி அந்த தூபான் வெள்ளப்பெருக்கிலிருந்து மீண்டு அந்த கப்பல் ஜூதி மழையிலே தரை ஒதுங்கிய அந்த நாள் என்பது ஆஷூராவினுடைய நாள். இது மாத்திரமல்லாமல் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தினம் ஆஷூராவினுடைய நாள்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த நாள் ஆஷூராவினுடைய தினம். ஹஜ்ரத் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே அகப்பட்டு கொண்ட வரலாறை திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்த நாள் இந்த ஆஷூராவினுடைய தினம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அற்புதங்கள் இந்த ஆஷூராவினுடைய தினத்திலே தான் அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மிக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள், 18 வருடங்கள் படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை வழங்கியது இந்த ஒரு ஆஷூராவினுடைய தினத்திலே. இப்படி ஹஜ்ரத் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கிணற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டது, இவைகளெல்லாம் விட மேலாக இந்த உலகம் முதலிலே ஆரம்பமாக படைக்கப்பட்டது ஆஷூராவினுடைய ஒரு தினத்திலே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகம் அழிக்கப்படுவதும் ஒரு ஆஷூராவினுடைய தினத்திலே, வெள்ளிக்கிழமை நாள் இந்த உலகம் அழிக்கப்படும் என்ற ஒரு ஹதீஸினுடைய ஒரு குறிப்பும் இருக்கின்றது. ஹைரு யௌமின் தலாத அலைஹி ஷம்ஸு, இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்ஆ நாள் தான் சூரியன் உதிக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த நாள், வெள்ளிக்கிழமையினுடைய நாள். ஃபீஹி ஹுலிக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஏனென்றால் வெள்ளிக்கிழமை தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உதுஹிலல் ஜன்னா, அந்த ஒரு வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அதே வெள்ளிக்கிழமை தான் ஒரு வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தில் இருந்தும் வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே கியாமத்தினுடைய நாள் ஏற்படாது வெள்ளிக்கிழமையே தவிர, வெள்ளிக்கிழமை தான் கியாமத்தினுடைய நாள் ஏற்படும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய குதிரத்து வெளிப்பட்ட நாள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் வழங்கினான் என்பதை நாம் பார்க்கின்றோம் திருக்குர்ஆனின் வாயிலாக. அந்த ஆட்சி கொடுக்கப்பட்ட அந்த தினம் என்பது ஆஷூராவினுடைய தினம். இவைகளுக்கெல்லாம் மேலாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் அந்த ஆட்சியானவரிருந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்து ஈமான் கொண்ட எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷூராவினுடைய தினம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அல்லாஹ்வினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த ஆஷூராவினுடைய தினத்திலே. இந்த ஆஷூராவினுடைய தினம் என்பது மிகவும் பிரத்யேகமானது. அல்லாஹ்விடத்திலிருந்து பல அற்புதங்கள் நிகழக்கூடிய நாள் என்பது ஆஷூராவினுடைய தினம். எனவேதான் அந்த நாளிலே நோன்பிருந்து அல்லாஹ்வை இபாதத்திலே நாம் ஈடுபடுகின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகைக்கு முன்பே அந்த மக்காவிலே மக்கள் இந்த ஆஷூராவினுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்கள் என்ற குறிப்புகளை எல்லாம் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு வரலாற்றிலே மிக நீண்ட வரலாறை தன்னிலே சுமந்து கொண்டிருக்கின்ற ஆஷூராவினுடைய தினம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பிருந்து சிறப்புப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆஷூரா நோன்பை வைத்து வந்தார்கள் தொடர்ந்து. எப்பொழுது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவினுடைய நோன்பை விட்டுக் கொள்வதற்கு உங்களுக்கு நான் அனுமதி தருகின்றேன், வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று மக்காவிலே சொன்னார்கள். ஆனால் மதீனாவிற்கு வந்த பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்பையும் தொடர்ந்து வைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இப்படி ஆஷூரா என்பது அந்த நாளிலே நோன்பு இருந்து அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த ஆஷூராவினுடைய தினத்திலே நாம் அதிகமான அமல்களிலே ஈடுபட வேண்டும். மேற்குறிப்பாக துஆக்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாத பல்வேறு விஷயங்கள் இருக்கும்.
அல்லாஹ் எனக்கு நாடி கொடுக்க வேண்டும் என்று நாம் பல வருடங்களாக கேட்ட விஷயங்கள், அது அந்த ஆஷூராவினுடைய அந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி துஆக்களிலேயும் அமல்களிலேயும் நோன்பிருந்து அந்த நாளை சிறப்புப்படுத்துவது நமக்கு கடமை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் என்பது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள். சியாம் யௌமி ஆஷூரா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கபரா. முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை இந்த நோன்பு அழித்துவிடும் என்பதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸுகளை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஒருவர் கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே, ஹலீஃபா அவர்களே, ரமலானுக்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பிற்கு சிறந்த மாதம் எது என்பதாக கேட்டார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் இப்படித்தான் வந்து கேட்டார், ரமலானுக்கு பின்பு நோன்பிற்கு சிறந்த மாதம் எது என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலை நான் கூறுகின்றேன். முஹர்ரம் மாதத்திலே நோக்கின்ற நோன்புகள், அதிலும் மிக குறிப்பாக இந்த முதல் 10 நாட்களிலே நோக்கின்ற நோன்புகள் ரமலானுக்கு அடுத்தபடியாக மிக சிறப்பானது என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இந்த நாளிலே ஒரு கூட்டத்தை மன்னித்தான், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தை இந்த நாளிலே மன்னிக்க காத்திருக்கின்றான். இந்த நாள் என்பது மன்னிப்புக்குரிய நாள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டிய நாள், அல்லாஹ்விடத்தில் பாவங்களை பொறுப்பதற்கு தேவையான நாள் இந்த நாள் என்பதை சொன்னார்கள். எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் இந்த நாளிலே நோன்பிருப்பதற்கு அவர்கள் முனைந்தார்கள் என்று சொன்னார், நோன்பிருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், குழந்தைகளையும் கூட ஆஷூரா நோன்பு வைத்து அந்த நாளை கண்ணியப்படுத்தி தங்களுடைய குழந்தைகளுக்கும் கூட பழக்கப்படுத்தி இருக்கின்றார்கள் அருமை சஹாபா பெருமக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நாளிலே நோன்பிருந்து இந்த நாளை கண்ணியப்படுத்துவதை இந்த உம்மத்திற்கு பழக்கி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரயாணத்திலும் கூட ஆஷூரா நோன்பை வைப்பார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றது. பொதுவாகவே ரமலானுடைய ஃபர்லான நோன்புகளாக இருந்தாலே கடுமையான ஒரு பிரயாணம், மிக தூர பிரயாணம், ஒரு கடுமையான பிரயாணமாக இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகின்றது. ஆனால் ஆஷூராவுடைய நோன்பை இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரயாணத்திலும் கூட வைப்பவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சீடர்கள் கேட்டார்கள், நீங்கள் ரமலானிலேயும் கூட சில நோன்புகளை மிக கடுமையான பிரயாணத்தில் செல்வதாக இருந்தால் விட்டு விட்டு பிறகு வைக்கின்றீர்கள், அதை கலா செய்கின்றீர்கள். ஆனால் ஆஷூராவுடைய நோன்பை நீங்கள் அதே நேரத்திலே வைக்கின்றீர்களே, எவ்வளவு சிரமம் இருந்தாலும் வைத்துக் கொள்ளுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்ன ரமலான லஹு இத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். ரமலானுக்கு அல்லாஹ் வேறொரு நாளை வைத்திருக்கின்றான், இதை நீங்கள் நோன்பை விட்டுக் கொண்டால் வேறொரு நாளிலே இதை வைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆனால் ஆஷூராவுடைய நோன்பை விட்டுவிட்டால் இன்னொரு நாளிலே அதை வைத்துக் கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் ரசூலும் கூறவில்லை. அந்த நாளினுடைய சிறப்பு அந்த நாளில் மாத்திரம்தான் இருக்கின்றது. எனவே எவ்வளவு சிரமப்பட்டாலும் கூட நான் அந்த நோன்பை வைத்து விடுகின்றேன் என்று இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, நாளை அடுத்த நாள் ஆஷூராவினுடைய தினம், பிறை 10. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பை சேர்த்து வைக்க சொன்னார்கள். ஒன்று பிறை 9, 10 நீங்கள் நோன்பு வையுங்கள், அல்லது பிறை 10, 11 2 நாட்கள், ஏதாவது 2 நாட்கள். இன்று இரவு சஹர் செய்து நாளை ஒரு நாள் நோன்பு, ஞாயிற்றுக்கிழமை மறுநாள், மொத்தம் 2 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். அதை நாம் கவனத்தில் கொண்டு நாமும் நம்முடைய வீட்டு பெண்மணிகளிடத்திலேயும் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும். அதே போன்று நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த நோன்பிருந்து நாம் பழக்க வேண்டும். அல்லாஹ் அபரிமிதமான நன்மைகளை அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அந்த ஆஷூராவினுடைய தினத்திலே செய்ய வேண்டிய அமல்களில் இன்னொரு அமல் என்பது குடும்பத்தாருக்காக தாராளமாக செலவு செய்வது. ஆஷூராவினுடைய தினத்திலே குடும்பத்தாருக்கு தேவையான விஷயங்களில் தாராளமான முறையில் யார் செலவு செய்வார்களோ
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷூரா தினத்தில் குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்பவர்களுடைய வருடம் முழுக்க பரக்கத்தானதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். எனவே அந்த ஆஷூராவினுடைய தினத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை சரியான முறையிலே நிகழ்த்த வேண்டும். அவர்களுக்கு உண்டான சரியான அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை நாம் சரியான முறையிலே வழங்க வேண்டும். இப்படி ஆஷூரா தினம் என்பது மிகப்பெரிய பாடங்கள், பல்வேறு படிப்பினைகளை இந்த சமுதாயத்திற்கு விட்டு செல்லுகின்றது. அதில் மிக குறிப்பாக நாம் பார்க்கின்றது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்து சுமார் 6 லட்சம் யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 12 பிறவுகளாக அந்த செங்கடல் பிளந்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு எகிப்தினுடைய கொடுங்கோல் ஆட்சியாளன் என்ற வரலாறுகள் சொல்லுகின்ற ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை சார்ந்த மக்கள் எல்லாம் செங்கடலுக்கு முன்னால் நின்று மூசாவை இப்போது எங்களை எப்படி காப்பாற்றுவீர்கள் என்று அந்த மக்கள் கேட்டார்கள். பல்வேறு விதமான அந்த யூதர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ்விடமிருந்தும் பல்வேறு அருட்கொடைகளை பெற்றவர்கள். ஒவ்வொரு அருட்கொடை பெற்ற பின்னும் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று சொல்லி அந்த அருட்கொடையை அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி கொண்டு அருட்கொடையை அனுபவித்த பின்பு உடனடியாக அல்லாஹ்வை மறுப்பவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். எனவேதான் யூதர்களை போன்று இந்த உலகத்தில் நன்றி கெட்டவர்கள் யாரும் இல்லை என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. இப்படி அந்த செங்கடல் தடுக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், நடந்து வாருங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை ஏற்கவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுவார்கள், அன்றைக்கு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய பேச்சை கேட்டு அந்த செங்கடலில் கால் வைத்திருந்தால் தண்ணீரில் அவர்கள் நடந்து சென்றிருப்பார்கள். அந்த அதிசயத்தையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் அதை மறுத்து மூசாவை எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொன்ன போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசா குச்சியை வைத்து செங்கடலை அடித்து வழிவிடும்படி சொன்னார்கள். இல்லை என்றால் அந்த வரலாறு வேறு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கும். மூசாவினுடைய கூட்டத்தார்களும் செங்கடலிலே நடந்து சென்றார்கள் என்ற வரலாறு எழுதப்பட்டிருக்கும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் எழுதுவார்கள். அப்படி செங்கடல் 12 பிளவுகளாக பிரிந்தது. யூதர்கள் 12 குடும்பத்தவர்களாக இருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே. அதிலே ஒவ்வொரு குடும்பத்தார்களும் ஒவ்வொரு வழியாக அந்த செங்கடலை கடந்து சென்றார்கள். அல்லாஹ் ஒரே நிகழ்வு தான், ஒரே செயல்தான். அல்லாஹ் அந்த ஒரு செயலின் மூலமாக ஒரு சமூகத்தை பாதுகாத்தான். அதே செயலின் மூலமாக ஒரு மாபெரும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியும் அவனுடைய ஆட்சி செய்த மன்னனும் அவன் படையில் இருந்தவர்களும் அதே செயலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஒரே செயல் தான். செங்கடல் பிளந்தது என்பது நலவும் நடந்தது, தீமையும் நடந்தது. எனவேதான் ஈமானினுடைய மிக அற்புதமான விஷயங்களில் ஒன்று வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படியே நடக்கின்றது, எல்லாம் அல்லாஹ்வினுடைய செயலாலேயே நடக்கின்றது என்ற ஈமானினுடைய கடமைகளில் மிக முக்கியமானது. நமக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் நடக்கின்றது என்ற உறுதியை இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த ஒரே நிகழ்வில் ஒரு கூட்டத்தை பாதுகாத்தான், ஒரு கூட்டத்தை அழித்தொழித்தான். இரண்டையுமே ஒரே வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். வயிது ஃபரக்னா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனாகும் வஅகரக்னா ஆல ஃபிரௌன வஅன்தும் தன்துரூன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுக்காக கடலை பிளந்து அதை நாம் அந்த கடலை பிளந்து உங்களை காப்பாற்றினோம் என்று சொல்லி அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஃபிரௌனின் கூட்டத்தாரையும் நாம் மூழ்கடித்தோம், உங்களை பார்க்க வைத்து அவர்களை மூழ்கடித்தோம், இப்போதாவது நீங்கள் உண்மையான ஈமானை ஏற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி செய்தான். ஆனால் அதற்கு பின்னாலும் அந்த யூதர்கள் அல்லாஹ்வுக்கு பல்வேறு இடங்களிலே மாறு செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அழிவுகள், ஆபத்துகள், பொதுவாகவே மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்வான். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு என்பது அபரிமிதமானது. நாம் செய்கின்ற பாதுகாப்புகள் எல்லாம் விட
அல்லாஹ் நமக்கு செய்கின்ற பாதுகாப்புகள் என்பது அபரிமிதமானது. அல்லாஹ்வினுடைய மகத்தான ஆற்றலை இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. எல்லா விஷயங்களிலேயுமே அல்லாஹ்வின் ஆற்றலை நாம் எப்போதும் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற நிஅமத்துக்கள், ஒவ்வொரு நிஅமத்தினுடைய மகத்தான ஆற்றலையும் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஈமான் மிகப்பெரிய மகத்துவமான ஒரு பொக்கிஷம், நமக்கு வழங்கி இருக்கின்ற ஈமான். எத்தனையோ கோடிக்கணக்கான நபர்கள் ஈமான் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். ஈமான் இல்லாதவர்கள் இறுதியாக செல்லுகின்ற இடம் நரகம் என்பதை இந்த முஸ்லிம்கள் நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காத்திருப்பது மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று. அதே போன்று நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, உடல் அமைப்புகள், எந்த ஒரு குறையும் இல்லாத உடல் அமைப்புகள், ஒவ்வொரு நொடியும் மூச்சை சரியான முறையில் அல்லாஹ் நமக்கு மூச்சை இழுப்பதற்கும் மூச்சை விடுவதற்கும் உண்டான சக்திகளை அல்லாஹ் வழங்குகின்றான். இதெல்லாம் நம்முடைய திறமை இதில் அணு அளவும் இல்லை. அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் சரியான முறையில் சுழன்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடலும் இந்த உலகமும் சரியான முறையில் சுழன்று கொண்டிருக்கின்றது. இதிலே சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டால் என்ன நிகழும்? உடலிலே சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டால் என்ன நிகழும்? எவ்வளவு துன்பங்களை ஒரு மனிதன் சகித்துக் கொள்ள நேரிடும். உலகத்திலே ஒரு சின்ன மாறுதல், சரியாக உதிக்கின்ற சூரியன் கொஞ்சம் தவறினால் என்ன நிகழும்? சரியாக அலை அடித்துக் கொண்டிருக்கின்ற கடல் கொஞ்சம் உயர்ந்தால் சுனாமியாக வந்து விடுகின்றது. இப்படி அல்லாஹ் எல்லாவற்றையும் மிகச்சரியான முறையிலே இந்த உலகத்தில் நடாத்தி கொண்டிருக்கின்றான். அந்த நிகழ்வுகள் தவறினால் என்ன ஆகும்? அல்லாஹ்வினுடைய கோப பார்வைகள் ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எப்போதும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையின் நீரே அல்லாஹ் உன்னை எல்லா நிலைகளிலேயுமே பாதுகாப்பான் என்ற அல்லாஹ்வினுடைய அந்த மகத்துவத்தை நாம் எப்போதும் உணர்ந்து கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நிஅமத்துக்களை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். நாம் எவ்வளவு ரொம்ப அருமையான முறையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை, நம்மை விட இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு கீழ்நிலையிலே அல்லது சிரமங்களுக்கு மத்தியிலே உணவுகள் கிடைக்காமல் எத்துணை நபர்கள் இருக்கின்றார்கள். நாம் இங்கே வகை வகையான விதவிதமான உணவுகளிலே எவ்வளவு வீண் விரயங்களை செய்தி, திருமண மண்டபங்களிலாகட்டும் அல்லது வீடுகளிலாகட்டும் எவ்வளவு உணவுகளை நாம் வீணடிக்கின்றோம். நாம் ஒவ்வொரு முறையும் உணவு அருந்துகின்ற நேரத்திலே நாம் நம்முடைய உணவு தட்டுகளிலே கை வைக்கின்ற பொழுது பலஸ்தீனினுடைய குழந்தைகள் நம்ம கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். காசாவினுடைய மக்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். ஒரு நேர உணவுக்கு வழியின்றி ஒரு குழந்தை மண்ணை எடுத்து சாப்பிடுகின்ற ஒரு அவல நிலை அங்கே இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய சோதனை, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுதான். ஆனால் அந்த நிலைகளை எல்லாம் விட்டு பாதுகாத்து அல்லாஹ் நம்மை எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்றான். உணவினுடைய விஷயங்களிலே, உடையினுடைய விஷயங்களிலே, பொருளாதார விஷயங்களிலே எவ்வளவு சிறப்பாக நாம் வாழுகின்ற இந்த பகுதியிலே நாம் சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அனுதினமும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே நாட்டிலே வடமாநிலங்களிலே இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உயிர் பயத்திலே வாழக்கூடிய சூழ்நிலைகள், அங்கே இருக்கின்ற ஆட்சி அதிகாரங்களின் காரணத்தினால் மக்கள் நிம்மதியான முறையிலே இருக்க முடியாத சூழ்நிலைகள், எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலைகள், இந்த பயத்தினுடைய நிலைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கின்றானே. இந்த மகத்துவத்தை, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நிஅமத்துகளை நாம் ஒவ்வொரு அணு அளவும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அதை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பது. யூதர்களை அல்லாஹ் சபித்தது, அவர்கள் நன்றியற்றவர்களாக மாறி போனார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்தை எல்லாம் அனுபவித்து நன்றியற்ற தன்மையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனவேதான் அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய பல்வேறு விஷயங்களிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுவான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நொடியும்
நம்முடைய பணம் காசுகள், நம்முடைய பதவிகள், நம்முடைய உயர்வான அந்தஸ்துக்கள் நம்மை மிடுக்கிலே ஆட்டிவிடக் கூடாது. எனக்கு எல்லாம் இருக்கின்றது என்ற ஒரு அந்த சிந்தனை வந்துவிட்டால் அது அறிவினுடைய ஆரம்பமாக ஆகிவிடும். எந்த உயர்வான நிலையிலே இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. நாம் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்னுடைய நிஅமத்துக்கு, அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருட்கொடைக்கு நான் பதில் சொல்ல போகின்றேன் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் என்னை இவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்றார், இதற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் என்ன நான் பதில் சொல்ல போகின்றேன் என்று நம்முடைய வாழ்க்கை என்பது இறையச்சத்திற்கும் ஆதரவுக்கும், நம்முடைய அல்லாஹ்வுடைய ஆதரவுக்கும் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நான் இந்த நிஅமத்தை அனுபவிக்கின்றேன், அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, இப்படி இந்த ஆஷூராவினுடைய தினத்திலே ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வு பல்வேறு விதமான பாடங்களை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி தருகின்றன. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த வழியாக வந்த பாதுகாப்பு என்பது, அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லவா, அது அந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய கிருபை. அதை அந்த மக்கள் யோசித்திருந்தால் அவர்கள் ஈமானிலே தவறடைத்திருக்க மாட்டார்கள். பாதுகாப்பு என்பது நாம் எவ்வளவோ செய்வோம், ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு இருக்கும் அல்லவா. நாம் எவ்வளவோ பாதுகாத்து சென்றாலும் கூட திடீரென்று கீழே விழுந்து விடுவோம். இதுதான் மனிதனுடைய பாதுகாப்பு. ஆனால் கீழே விழுந்து பலமாக அடிபட வேண்டிய நேரத்திலே யாரோ ஒருவர் தூக்கி விட்டதை போன்று நாம் நிலைத்து நம்முடைய காலை ஸ்திரப்படுத்தி வைத்திருப்போம். அதுதான் மலக்குகளை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் 2 மலக்குமார்களை அவனை பாதுகாப்பதற்காக நியமித்திருக்கின்றோம் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பது அளப்பரியது. சமீபத்திலே ஒரு விமான விபத்து, எல்லோரும் உயிரிழந்து விட்டார்கள். அதிலே ஒருவரும் கூட உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற சூழலிலே ஒருவர் மட்டும் எழுந்து வந்தார். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு இருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து செல்ல வேண்டும். நமக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமை எல்லாவற்றிலும் அல்லாஹ்வினுடைய நினைவு வர வேண்டும். இந்த 2025 ஹஜ்ஜிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பேசப்பட்டது. லிபியாவினுடைய ஹாஜியாக அமீர் என்ற ஒரு நபர், லிபியாவினுடைய ஹாஜி, அவர் ஃப்ளைட் ஏறுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஃப்ளைட்டினுடைய கதவுகள் மூடப்பட்டு விட்டது. அது திறக்கப்பட வேண்டுமா மூடப்பட வேண்டுமா என்பது விமானியினுடைய கையில் தான் இருக்கின்றது. அவர் நினைத்தால் மீண்டும் திறக்கலாம். ஆனால் அவர் அமீருக்காக, அந்த ஒரு ஹாஜிக்காக நான் மீண்டும் கதவை திறக்க முடியாது என்று ஃப்ளைட்டை எடுத்தார். ஃப்ளைட் முதல் தடவை மேலே சென்றது, விமான கோளாறால் மீண்டும் தரையிறங்கியது. மீண்டும் அந்த விமானி அந்த ஹாஜியை ஏற்க மறுத்து விட்டார். அவர் தாமதமாக வந்து விட்டார், நான் ஏற்ற மாட்டேன். மீண்டும் விமானம் பறந்தது, மீண்டும் விமான கோளாறு, மீண்டும் கீழே வந்தது. 3வது முறை, இப்படி 3வது முறையும் விமான கோளாறு ஏற்பட்ட பொழுது விமானி கீழிறங்கி வந்து அந்த அமீரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவரை ஏற்றுத்தான் நான் செல்லுவேன் என்று அந்த லிபியாவினுடைய அந்த அமீர் என்ற ஹாஜி அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்திருக்கின்றார். இப்படி அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு என்பது நம்முடைய ஏற்பாடுகளை விடலாம் மிகப்பெரிய மிக மகத்துவமானது. எனவே ஒவ்வொரு நேரத்திலேயும் நம்முடைய செயல்பாடுகள் பாதுகாப்பு இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைக்கின்றேன் என்கின்ற விஷயம் என்பது மகத்தான ஒரு மாற்றங்களுக்கு காரணமாக ஆகும். இப்படி பல்வேறு விதமான ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்ஃப் சூராவினுடைய பல்வேறு வரலாறுகளில் ஒன்று, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்திடமிருந்து அந்த மக்களை பாதுகாக்க மிகப்பெரிய இரும்பு உலோகங்களினால் மிகப்பெரிய கட்டிடத்தை, தடுப்பு சுவரை கட்டிய ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக சொன்ன வார்த்தையை திருக்குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கின்றது. ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, மிகப்பெரிய சுவர், இரும்பு சுவர், யாருனாலும் உடைக்க முடியாது. எல்லா விதமான அறிவு தொழில்நுட்பம் வலிமையை கொண்டு கட்டினார்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். பெருமைப்படுவதற்கு தகுந்த இடம், என்னுடைய திறமை என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுந்த இடம். ஆனால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே வார்த்தை, ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா.
அல்ல, இது கனமானதுதான், உறுதியானதுதான், யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் குறிப்பிட்ட நாளிலே இந்த இரும்பு தூண், இந்த இரும்பு சுவர் தூள் தூளாக பஞ்சாகிவிடும். என்னுடைய ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பது மிக பெரியது என்று சொன்னார்கள். இப்படி நபிமார்களுடைய வரலாறுகள், நல்லோர்களுடைய திருக்குர்ஆன் வரலாறுகள் சொல்லுகின்றது. எந்த விஷயம் நடந்தாலும் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அவ்வளவு பெரிய அரசாங்கம் கொடுக்கப்பட்டும் கூட கடைசியாக அவர்களுடைய நாம சொன்னது ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என்னுடைய திறமை இதில் அணு அளவும் கூட இல்லை. இந்த நிலை அல்லாஹ் நமக்கு தௌஃபீகாக்கி தர வேண்டும். இப்படி ஆஷுராவினுடைய பல்வேறு விதமான பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆஷுரா தினத்திலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்களை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்திற்குண்டான ஒரு நாளாக ஆஷுரா தினத்தை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அந்த நாளிலே நோன்பிருந்து அந்த நாளை சிறப்புப்படுத்தி நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.